இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலும் மனிதனாக வந்தது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அநேகர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் வருகிறார் என்று நினைப்பதுண்டு. ஆனால் அவர் யூதர்களின் முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு உணவு அருந்தியது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நாள் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவிடம், நீ எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமை காட்டிலும் பெரியவனோ என்று கேட்டனர். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்று கூறினார். அதற்கு அவர்கள், உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று கேட்டனர். இந்த வசனத்தை அநேகர் படித்தும் புரியாமல் கடந்து சென்றிருப்போம். இப்பொழுது அதை குறித்ததான சரியான விளக்கத்தை பார்ப்போம். ஆம், அன்று ஆபிரகாம் மெசபத்தோமியாவில் இருக்கும்போது ஒருவர் வந்து, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று கூறினார். பிறகு அதே நபர் ஆபிரகாம் ஆரானில் இருக்கும்போது, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, அப்பொழுது உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை கேட்டு ஆபிரகாம் உடனே அந்த தேசத்திற்கு சென்றார். சென்ற பிறகு சில வருடங்கள் அங்கே தங்கியிருந்தார். சரியாக 25 வருடங்கள் கடந்த பிறகு ஒரு நாள் பகலின் உஷ்ண வேளையிலே ஆபிரகாமை நோக்கி 3 புருஷர் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அதை கண்ட ஆபிரகாம் மிகவும் சந்தோஷப்பட்டு அவரை காண விரைந்து ஓடினார். தரை மட்டும் குனிந்து அவரை பணிந்து கொண்டார். அப்படி அங்கு யார் வந்தது என்று தெரியுமா? 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஒருவர் கூறினார் அல்லவா? ஆம், அவர்தான் மீண்டும் வந்துள்ளார். அவரை பார்த்துதான் ஆபிரகாம் கண்டு களிகூர்ந்தார். பிறகு அவருக்கு இளம் கன்றை அடித்து விருந்து வைத்தார். அப்பொழுது அவருடன் 2 தூதர்களும் வந்தனர். பின் அந்த தூதர்கள் சோதோம் கொமரா பட்டணத்தை அழிக்க கடந்து சென்றனர். அப்படி என்றால் அந்த 3ஆம் நபர் யார் தெரியுமா? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய அந்த நாளை தான் கண்டு களி கூர்ந்ததாக இயேசு கிறிஸ்து யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற மகத்துவமான சத்தியங்களை பற்றி அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.